ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ எடிட் அண்ட் பேனர் எடிட்டுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவில் இருக்க லிங்க்கை வந்து பயன்படுத்தி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். யூடியூப் வீடியோ கீழே வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது கீழே வந்து இப்போ நிறைய உங்களுக்கு லிங்க்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆனது உங்களுக்கு வந்து இமேஜஸ் இந்த மாதிரி திரும்ப வந்து லிங்க்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பட்டனில் போய்ட்டு நீங்கள் பின்டெரஸ்ட்னு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்லேயே வரும் பாருங்கள், உங்களுக்கு பின்டெரஸ்ட்னு. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து சர்ச் பட்டன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சர்ச் பட்டனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் நிறையா வரும். ஃபோட்டோ எடிட் அண்ட் பேனர் எடிட்டுக்கு தேவையான இமேஜஸ்லாம் நிறையா வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆகுன்னு பாருங்கள். இதில் வரது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெச்டியாகவே உங்களுக்கு கிடச்சிடும் இமேஜ். இதில் வந்து இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் கீழே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.